ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, தன்னோட 3 வயசு குழந்தைய கூட்டிட்டு ஒரு பார்க் சைடு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அவங்க வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது, சடனா ஒரு இடத்துல ஒரு பொருள பார்க்குறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயும் பார்க்குறாங்க. அவங்க பார்த்த விஷயம் அப்படின்றது, அவங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத விஷயமாவும், இனிமே அந்த மாரி ஒரு கொடூரத்த அவங்க பார்க்க முடியாத ஒரு விஷயமாவும் இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கேஸ் அப்படின்றது, அமெரிக்காவுல ஒரு மிகப்பெரிய சென்சேஷனலான, அது மட்டும் இல்லாம 750க்கும் மேற்பட்ட சஸ்பெக்ட்ஸை வந்து விசாரித்து அவங்களும் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணி இந்த வழக்கு இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கை முடிக்கவே முடியல அப்படின்ட்டு அங்கே உள்ள போலீஸாரே திணறக்கூடிய ஒரு வழக்குனே சொல்லலாம். வாங்க இன்னைக்கு நம்மளோட கிரைம் ஸ்டோரி சீரீஸில் வீடியோ நம்பர் 5 பார்க்கலாம். வருஷம் நியூ இங்கிலாண்டில் ஒரு பெண்மணி பிறக்கிறாங்க. அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா எலிசபெத் ஷார்ட். ஓகேங்களா? இந்த எலிசபெத் ஷார்ட் பார்த்திங்கன்னா கூட பிறந்த சகோதரிகள் டோட்டலாக 4 பேர். இவங்க மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட அப்பா ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் லாஸ்னால திடீர்னு டக்குன்னு தொலைஞ்சு போய்ட்றாரு. அவர் தொலைஞ்சு போனதுக்கப்புறமா அவங்க அம்மா கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பண்ணி இந்த 5 பெண்களையும் வளர்த்து ஆளாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 23வது வருஷம் அவங்களுக்கு ஒரு லெட்ரு வருது. அந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா உயிரோட தான் இருக்கார் அப்படின்னும், அவர் தான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அதாவது கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நான் வசிக்கிறேன் அப்படின்னும் அதில் குறிப்பிட்டிருக்காரு. இதை கேள்விப்பட்ட உடனே 3வது பொண்ணான இந்த எலிசபெத் ஷார்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவை தேடி போய் அங்கவே சின்ன சின்ன வேலைகளை சேர்ந்துட்டு அவங்க அப்பா கூடவே தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட ஏற்பட்ட சின்ன ஒரு தகராறு காரணமாக ஒரு 1 இயருக்கு அப்புறமாவே வெளியும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் எடுத்து தங்குறது, அப்புறம் ஹாஸ்டலில் தங்குறது, சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தங்கிட்டு அவங்களோட சின்ன சின்ன வேலை, வெயிட்ரிஸ் வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அங்கே வந்து இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு அந்த மாதிரி வேலைங்களை பார்த்துட்டு அவங்க அங்கேயே இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1947வது வருஷம் என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம் அப்படின்றது நடக்குது. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கால் இவங்களுக்கு வருது. இந்த கால் அட்டன் பண்ண உடனே இவங்க கிளம்பியும் போகிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி 1947 காணாமல் போன அவங்க ஜனவரி 15ஆம் தேதி 1947 தான் கிடைக்கிறாங்க. அவங்க எப்படி கிடைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு நடந்த விஷயம் அப்படின்றது இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னும், அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்றது இனிமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு இறப்புனே சொல்லலாம். அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட உடலை கம்ப்ளீட்டாக வந்து சிதைச்சி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடலை வந்து வெளியே எடுத்துருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த போஸ்ட்மார்ட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு 1930 நம்ம முத போஸ்ட்மார்ட்டம்லாம் கண்டுபிடிச்சப்ப பயன்படுத்தின ஒரு முறையை கையாண்டிருக்காங்க அந்த பொண்ணோட பாடியில். அது மட்டும் இல்லாமல் அவங்கள அந்த மாதிரி செஞ்சு ஒரு பார்க்லேயும் போட்டிருக்காங்க. அது முடியை ஷேவ் பண்ணி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட குடல் வந்து வெளியே எடுத்து டோட்டலாக வாஷ் பண்ணி, அவங்க இருந்த இடத்துல ஒரு சொட்டு பிளட்டு கூட இல்லை, அந்தளவுக்கு வந்து அவங்க பாடியை டோட்டலாக வாஷ் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுல கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னிங்கன்னா, அவங்களோட பாடியை இடுப்புக்கு கீழே 2ஆக பிளந்து, அதாவது மேல் பாகம் தனி கீழ்ப்பாகம் தனி, அந்த மாதிரி வந்து 2ஆக பிளந்து அந்த இடத்துல வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பகுதியிலேருந்து இங்கே வரைக்கும் அவங்களுக்கு கிழிச்சிருக்காங்க. அதாவது ஒரு படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இந்த ஹாரர் மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு பண்ணி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க இறந்தது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏற்பட்ட அதிகபட்ச ஷாக்கு, பிளட் ஷாக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரெயினில் ஏற்பட்டக்கூடிய ஹெமரேஜ்னு சொல்லக்கூடிய இரத்த கசிவு, இதனால தான் இறந்துருக்காங்க. மற்றபடி அவங்க உடம்புல எந்த ஒரு காயமோ இல்லை அடித்ததுக்கான இதுவோ எதுவுமே கிடையாது. 1947வது வருஷம் இந்த பெண்மணி இறந்ததுக்கப்புறமா அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 1924 பிறந்திருக்காங்க. இவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா அவங்க இறக்கும்போது 22 வயசு. அதுக்கு முன்னாடி இவங்க பண்ண வேலை என்ன, இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஜாப் இல்லை அப்படின்னும், இவங்க வந்து நார்மலான கிடைக்கக்கூடிய ஜாப்ஸை செஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து செட்டில் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்ததாகவும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹோட்டல்ஸில் வேலை செய்யும்போது பல பேர் கூட வந்து பழக்க வழக்கம் அப்படின்றது இருந்திருக்கு. அதாவது நார்மல்
நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக பழகிற மாதிரி பழகிட்டும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இறக்குறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நேவி ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அக்செப்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் இந்தியாவில் நடந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ளைட் கிராஷ்லேயோ எதுலேயோ ஒன்றத்தில் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அப்போ வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் வரும், 1947 இந்த விடுதலை சம்மந்தப்பட்ட போர்லாம் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அங்கேருந்து தான் அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் வந்து இங்கே வரும்போது ஒரு ஃப்ளைட் கிராஷில் அவர் இறந்தும் போயிடுறாரு. இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் மேன்லே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டான இன்னொரு நேவி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு டேட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொலை வழக்கில் முத சஸ்பெக்ட் பண்ணப்பட்டது இந்த ரெட் மேன்லே தான். ஏன்னா அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்கள பார்த்தது இவர் தான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இந்த கொலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுதலை பண்ணிடுறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த கொலை வழக்கு நடந்து 1 வருஷத்துலேயே அவருக்கு என்ன ஆகுதுன்னா கண்ணு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து அவர் பர்மனெண்ட்டாக வீட்டில் தங்குற மாதிரி ஆகிடுது. அவருக்கு நர்வஸ் ப்ராப்ளம் வந்துடுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது அடுத்து போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டலில் ஒரு பிரபலமான ஒரு ஆளை வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவரை சஸ்பெக்ட் பண்ணி அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவருமே தான் இல்லை அப்படின்றத பல டைம் வந்து சொல்லியிருக்காரு. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எலிசபெத் ஷார்ட் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டதாகவும் அவங்க வரலை அப்படின்றும் அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருந்ததாலும் அதனால் அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து அவர் விசாரணை நடத்தினாங்க. ஆனால் அவரும் வந்து பண்ணலை அப்படின்றது சொல்லிட்டாரு. மற்றபடி இந்த ஜனவரி மாதம் இவங்க இறந்து 1 வாரத்துக்கு அப்புறமா ஓகேங்களா, அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு லெட்ரு ஒன்று அந்த ஆஃபீஸ்க்கு வருது, கால் ஒன்று வருது. அந்த காலில் பார்த்தீங்கன்னா தான் தான் எலிசபெத்தை வந்து கொலை செஞ்சேன் அப்படின்னும் தான் அதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு இன்ட்டு மாதிரி என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கும், ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் 1 வீக்குக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 1 வீக் அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பார்சலும் வருது. அந்த பார்சலில் பார்த்தீங்கன்னா கெசோலின் சொல்லக்கூடிய ஒரு விதமான லிக்விட் ஓகேங்களா, அதை கெரோசின் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கெரோசினை வச்சு கைத்தடமே இல்லாத மாதிரி அழிச்சிருக்காங்க டோட்டலாக அந்த பேக்கில். அதனால் யாரோட கை ரேகையும் அதில் இல்லை ஓகேங்களா. இந்த மாதிரி அதை வந்து அவங்க டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து அந்த வேர்ட்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க, கையில் எழுதலை. நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து இப்போ பைனா பை, ஓகேனா ஓகே, அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கட் பண்ணி அதை வந்து ஒட்டி அந்த வேர்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அதில் தான் எலிசபெத்தை கொலை பண்ணேன் அப்படின்னும் போலீஸ் வந்து தன்னை தேடிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அந்த மாதிரி வந்து அதில் எழுதியிருக்கு. இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களும் பல பேரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லெட்டரும் கிடைக்குது. அதில் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் தேடிட்டே இருங்க, நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் நிறைய பீச்சில் வரவங்களாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸஸை வந்து அங்கே விசிட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போடும்போது அதில் ஒரு ட்ரெஸ்ஸில் கூட இந்த நோட் அப்படின்றது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை கைப்பற்றியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பல விஷயங்களில் அவங்களுக்கு க்ளூஸ் கிடைச்சிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் அப்படின்றது கிடப்பில் போடப்படுது. ஏன்னா அதுக்கான உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றது தெரியவே இல்லை கடைசி வரைக்கும். இந்த வழக்கு இந்த மாதிரியே வந்து எந்த ஒரு குழுவும் கிடைக்காம எந்த ஒரு சஸ்பெக்டையும் நம்ம இது பண்ண முடியாமல் அரெஸ்ட் பண்ண முடியாமல் இந்த வழக்கு முடிக்க முடியாமல் அப்படியே விட்டுறாங்க. இது ஒரு முடிக்கப்படாத வழக்காக அமெரிக்காவில் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2003 அந்த காலகட்டத்தில், அதாவது 40 வருஷமே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட வீட்டில் இருக்கும்போது அவரோட இதெல்லாம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இறந்த அவங்க அப்பாவோட ஒரு இதை எடுக்கிறாரு, ஒரு ஃபைலை. அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த எலிசபெத் ஷார்ட்டோட ஃபோட்டோ ஒன்று இருக்குதுல. இந்த எலிசபெத் ஷார்ட்டை வந்து இறந்து 40 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கேஸ் முடிக்கலை. ஆனால் இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இந்த கேஸ் முடிக்கலை அப்படின்றது அவருக்கும் தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்படின்றது அவருக்கு கிடைக்குது. இந்த ஃபோட்டோவை வச்சு அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு, அவர்கிட்டையும் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் இவர் ஃபர்தராக அவருக்கு தெரிஞ்சவங்க, அவர் மூலமாக நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், மற்றவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்ககிட்டலாம் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சில க்ளூஸ் வந்து கிடைக்குது. முக்கியமான இதில் ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பா ஒரு டாக்டர், அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த போஸ்ட்மார்ட்டம் இதில் இருக்கிறவர் தான். இதுதான் மெயினான குழு இந்த வழக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் ஃபர்தராக நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவோட கைரேகை கையெழுத்து அதெல்லாம் வந்து அந்த இதோட ஒத்து போயிருக்கா அப்படின்றத பார்க்குறாரு. எப்படி எழுதுவார், எந்த மாதிரி பேசுவார், இதெல்லாம் வந்து விசாரித்து அந்த ரெக்கார்டிங்ஸ்
அவங்க அப்பாவுக்கும் இந்த கொலை வழக்குக்கும் பல விஷயங்கள் ஒத்துப்போகுது. ஹேண்ட் ரைட்டிங், ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒத்துப்போகுது. இதை பார்த்த இவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவரோட டிபார்ட்மெண்ட்டில் மேலதிகாரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. எங்கள் அப்பா தான் இந்த கொலையை செஞ்சுருக்காரு, அவ தான் பண்ணியிருக்காரு, பாருங்கள் எவிடன்ஸ் சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸையும் அவங்கக்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக கிடையாது, அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா வந்து அந்த நெயில் அவங்களோட பாடியில் பல விஷயங்களை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேர் இந்த நியூஸ் ரீடர்ஸ் ஆகட்டும், மற்றவங்க ஆகட்டும், இல்லை அந்த ஆர்டிக்கல் எழுதுறவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வழக்கில் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை யூகிச்சு பல பேரை விசாரணை பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் யாராலையுமே இந்த வழக்கை தீர்க்கவே முடியல. 75 வருஷங்களாக இந்த வழக்கு அப்படின்றது நிற்காம, அதாவது கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மர்ம வழக்காகவே இருந்துட்டு இருக்கு. அவங்கள யார் தான் கொலை பண்ணாங்க, கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ் என்ன, எதுக்காக இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கொலையை பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கேஸில் மர்மமாகவே இருக்குது. நீங்கள் இந்த வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் யார் இந்த கொலையை செஞ்சுருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மற்றபடி வந்து இந்த வழக்கை பற்றி உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தாலும் கீழே பதிவு பண்ணுங்கள். எனக்கு இந்த அந்த பெண் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த புகைப்படத்தை நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இதான் வந்து இந்த க்ரைம் ஸ்டோரியில் இது நடந்துட்டு இருக்குது. இன்னும் வந்து இது முடியல இந்த கேஸு. நான் இன்னும் வந்து விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் எதனா வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த கேஸ் நடந்தப்போ இருந்த பாதி பேருக்கு மேலேயே இப்போ உயிரோட இல்லைங்களாம். இன்னும் இல்லை, பாதி பேருக்கு மேலேயே இல்லை, நான் முக்கால்வாசியே இல்லை, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இன்னும் வந்து இந்த கேஸ் முடியாமல் தான் இருக்குது. இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு க்ரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.